ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு கொடுமையாயிருச்சுங்க. இட்லிக்காக அரைச்ச அரிசியில நம்ம இட்லி சுட்டாலே இட்லி வரது கஷ்டம். அதில நம்ம தோசைக்காக அரைச்ச மாவுல இட்லி சுட்டா எப்படி வருங்க? இப்படி தாங்க கல்லு மாரி வரும். ஸோ இத இப்படியே நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு குடுத்தா கண்டிப்பா தூக்கி நம்ம மூஞ்சிலயே அடிப்பாங்க. ஸோ இவன எப்படியாவது ஒரு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் நேத்து தானே கொத்து சப்பாத்தி போட்டோம். அதே டெக்னிக் யூஸ் பண்றோம். இவன செய்றோம். நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு குடுத்து காலி பண்றோம்னு சொல்லிட்டு அடுப்புல ஒரு கடாய வச்சுட்டு, கடாய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கினதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மசாலா, சிக்கன் மசாலா போட்டு ஒரு கிளறிட்டு அதுலேயே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மசாலா நல்லா வேகிற அளவு வேக விட்டுக்கலாம். அப்புறம் என்னங்க கல் மாதிரி இந்த இட்லியை நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுட்டேன். ஸோ இதை அப்படியே தூக்கி கடாயில் கொட்டு நல்லா கிண்டி நல்லா கொத்துன்னு கொத்து பரோட்டாக்கு எப்படி கொத்துவோம் அந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டிங்களா அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி பிடிக்கும். அது தாங்க இந்த டிஷ்ஷுக்கே டேஸ்ட்டு. ஸோ அவனை விட்டுறாதீங்க. நல்லா சுரண்டி விட்டுட்டு அப்படியே கலரி கொடுத்து லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்குனீங்களா சூப்பரான கொத்து இட்லி ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.